இந்த கொஸ்டினில் கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் எதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது 2 டைஸ் எடுத்துகிட்டு அதில் ஈவனாக இருக்கக்கூடிய சேமாக இருக்கக்கூடிய நம்பர் எந்த நம்பரோ அந்த நம்பர் இருக்கிற டைஸ் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டைஸ்லையும் தேர்ட் இருக்கக்கூடிய டைஸ்லையும் பார்த்திங்கன்னா 6 வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனா 6 எடுத்துக்கலாம். 6 எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 6ல் அடுத்தடுத்து எதிர்பக்கங்களில் இருக்கக்கூடிய நம்பர் 4, 5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 6 இருக்குது, அடுத்தடுத்து இருக்கக்கூடியது 2, 3. ஸோ எந்த நம்பர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லை. ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய வேல்யூ 6. ஸோ 6 ஆன்சர். அதே மாதிரி இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் 2க்கு எதிரே உள்ள எண் எதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் 3 பகடை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம 2 பகடையில் ஈவனாக சரியாக இருக்கக்கூடிய, அதாவது ஈவனாக இருக்கக்கூடிய நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பகடையும் 2வது இருக்கக்கூடிய பகடையிலையும் 3 வந்து 2 பகடையிலும் இருக்குது. சரி, 3 எடுத்துகிட்டு இந்த 3க்கு 1,6, இந்த 1,6, இந்த 3க்கு 4,5. ஸோ எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா 2 இல்லை. இந்த 2க்கு இல்லாதது தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 2க்கு எதிரே உள்ள எண் வந்து 3. அதே மாதிரி அடுத்து இருக்கிற டைஸில் பாருங்கள், 4ங்கிறது ஈவனாக இருக்குது. ஸோ 4 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 3, 5, இங்கே வந்து 1, 2. ஸோ எது இல்லை? 1, 2, 3, 4, 5, 6 இல்லை. ஸோ 6க்கு எதிரே இருக்கக்கூடிய எண்ணை 4, 4க்கு எதிரே இருக்கக்கூடிய எண்ணா 6. அதே மாதிரி 3க்கு எதிரே இருக்கக்கூடிய எண்ணை 2, 2க்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய எண்ணா 3. இதுதான் ஆன்சர். இப்படி தான் போடணும். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். நன்றி.